என் உயிருடன் கலந்த அன்பு செல்வமே, உனது இதய துடிப்பின் ஒவ்வொரு ஓசையிலும் நிறைந்திருக்கும் உன் தந்தையான ஆதிசிவனின் வார்த்தைகள் இவை. அலைபாயும் உன் மனதை முழுமையாக அமைதிப்படுத்து. அகிலத்தின் அத்தனை சத்தங்களையும் சற்று ஒதுக்கிவிட்டு உன் ஆத்மாவின் ஆழத்தில் ஒலிக்கும் இந்த தெய்வீக குரலை மட்டும் முழுமையாக உள்வாங்கு. யாருமே எனக்கில்லை, நான் உயிராக நம்பியவர்களெல்லாம் என்னை நடுத்தெருவில் தனித்து விட்டு விட்டார்களே என்று நீ சிந்திய சுடுகண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் கைலாயத்தின் பனிப்பொழிவில் தவம் செய்யும் என் திருக்கரங்களை வந்து நனைத்துவிட்டன. உனது காயங்களுக்கு மருந்திடவும், உன் வாழ்க்கையைச் சூழ்ந்திருக்கும் காரிருளை முற்றிலுமாக விளக்கவும் அகிலத்தை ஆளும் கைலைநாதனான நானே உன்னை இங்கு ஈர்த்து வந்திருக்கிறேன். எல்லோருக்கும் நன்மையை மட்டுமே நினைத்தேனே, ஒருவருக்கும் சிறு துரோகமும் நான் செய்யவில்லையே. பிரதிபலன் பாராமல் ஓடி ஓடி உதவினேனே, பின்பு ஏன் என் வாழ்வில் மட்டும் இத்தனை துயரங்கள் என்று பல இரவுகள் தூக்கத்தை தொலைத்து நீ புழுங்கி தவித்திருக்கிறாயல்லவா? நீ உயிரை கொடுத்து செய்த தியாகங்களை இந்த உலகம் மிக எளிதாக மறந்துவிட்டு உன்னை உதாசீனப்படுத்திய போது உன் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. எந்த இடங்களிலெல்லாம் நீ வெற்றியின் விளிம்பை தொட்டாயோ அங்கெல்லாம் யாரோ ஒருவரின் சூழ்ச்சியால் அந்த வெற்றி உனது கைகளை விட்டு நழுவிப்போனதே என்று நீ சரிந்து விழுந்தாய். வெளியே சிரித்த முகத்தோடு உனக்குள் எரிந்து கொண்டிருக்கும் வேதனை என்னும் பெரு நெருப்பை மறைத்து நீ ஆடிய நாடகங்கள் அனைத்தையும் என் நெற்றி ஞானக்கண் கவனித்துக் கொண்டுதான் இருந்தது. உன்னோடு பயணித்த தகுதியற்றவர்கள் எல்லாம் மிக எளிதாக வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு சென்றுவிட, நீ மட்டும் இன்னும் அதே இருண்ட பாதையில் எந்த முன்னேற்றமும் இன்றி தேங்கி கிடக்கிறாயே என்ற ஏக்கம் உன்னை உயிரோடு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் விடியும் போது இன்றாவது என் தலையெழுத்து மாறாதா, ஈசன் என்மேல் கருணை காட்ட மாட்டாரா என்று ஏங்கியபடி போலியான புன்னகையை சுமந்து கொண்டு நீ ஓடும் ஓட்டத்தை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ தனித்து விடப்படவில்லை என் செல்வமே. உனது ஆழமான வலிகளை நான் அறியாதவன் அல்ல. ஆனால் இந்த வையகம் அறியாத ஒரு மாபெரும் பேருண்மையை இப்போது உனக்கு வெளிப்படுத்துகிறேன், கேள். பச்சைப்பு சேலன செடியில் அழகாக சிரித்துக் கொண்டிருக்கும் மருதாணி இலைகளை நீ கவனித்திருக்கிறாயா? அந்த இலைகளை ஈவிரக்கமின்றி பறித்து கடினமான அம்மியில் வைத்து மைய அரைப்பார்கள். தன்னுடைய அழகான வடிவம் முழுமையாகச் சிதைந்து கல்லோடு கல்லாக நசுக்கப்படும் போது அந்த இலைகள் அனுபவிக்கும் வேதனை கொஞ்சம் நஞ்சமல்ல. என்னை ஏன் இப்படி உருக்குலைக்கிறீர்கள் என்று அது கதரும். ஆனால் எந்த இலைகள் அந்த மாபெரும் வலியை தாங்கி தங்களை முழுமையாக உருக்கிக் கொள்கிறதோ அந்த இலைகள் மட்டுமே உலகமே வியக்கும் மங்களகரமான சிவந்த நிறத்தை வெளியிடுகின்றன. அந்த நசுக்கப்பட்ட இலைகள்தான் அகிலத்தை ஆளும் அம்பிகையின் திருக்கரங்களை அலங்கரிக்கும் மாபெரும் பாக்கியத்தை பெறுகின்றன. அரைபடாத எந்த இலையும் யாருடைய கரங்களையும் அலங்கரிக்க முடியாது. அவை செடியிலேயே காய்ந்து சருகாக உதிர்ந்து போகும். என் உயிரினும் மேலான பிள்ளையே, உனது வாழ்க்கையில் நீ சந்தித்த அவமானங்களும் உருக்குலைக்கும் தோல்விகளும் நீ நம்பியவர்கள் செய்த துரோகங்களும் உன்னை அழிப்பதற்காக கொடுக்கப்பட்டவை அல்ல. உன்னை ஒரு சாதாரண மனிதன் என்ற நிலையிலிருந்து உயர்த்தி மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அரியணையில் அமர வைப்பதற்காக உன்னை பக்குவப்படுத்தும் தெய்வீக பயிற்சி அது. துரோகங்கள் என்னும் அம்மியில் வைத்து உன்னை அரைத்ததற்கு காரணம் உனக்குள் இருக்கும் மாசற்ற திறமையையும் உனது தூய்மையான குணத்தையும் இந்த அகிலம் முழுவதும் மணக்கச் செய்வதற்காகவே. வலிகளை தாங்காமல் உனது ஆன்மா ஒருபோதும் மாபெரும் வெற்றியை சுவைக்க முடியாது. இன்னொரு மாபெரும் சிவ ரகசியத்தையும் உரைக்கிறேன், கேள். சிவாலயங்களில் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் தூய்மையான பன்னீர் எவ்வாறு உருவாகிறது தெரியுமா? மென்மையாகச் சிரிக்கும் ரோஜா மலர்களை பறித்து ஒரு பாத்திரத்தில் அடைத்து கொதிக்கும் நீரில் போட்டு ஈவிரக்கமின்றி வதைப்பார்கள். அந்த மலர்கள் கொதிநீரில் வெந்து துடிதுடிக்கும். என் மென்மையை அழித்து என்னை ஏன் இப்படி நெருப்பில் கொதிக்க வைக்கிறீர்கள் என்று அந்த மலர்கள் வேதனையில் கதரும். ஆனால் அந்த வேதனையின் முடிவில்தான் எம்பெருமானின் திருமேனியை நீராட்டும் மாபெரும் நறுமணம் கொண்ட பன்னீராக அது உருமாறுகிறது. கொதிநீரில் வேகாத மலர்கள் ஒரு சில நாட்களில் வாடி குப்பையாகிவிடும். ஆனால் நெருப்பில் வெந்த மலரின் சாறு காலத்திற்கும் அழியாத தெய்வீக நறுமணத்தை பெறுகிறது. என் அன்பு செல்வமே, இத்தனை காலம் நீ அடைபட்டு கிடந்த வறுமையும் மனிதர்கள் உனக்கு கொடுத்த நெருக்கடிகளும் அந்த கொதிநீரை போன்றதே. உன்னை சுற்றியிருந்த இருள் உன்னை ஒரு மாபெரும் ஒளியாக வார்ப்பதற்காக ஈசனாகிய நானே உருவாக்கியது. உன்னை அவர்கள் தனிமையில் விட்டுச் சென்றதாக நீ நினைக்கிறாய். ஆனால் உன்னை அகிலம் போற்றும் ஒரு உன்னத படைப்பாக மாற்றுவதற்காக உனது மனதை நான் முழுமையாக பக்குவப்படுத்தினேன். உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் உன் தகுதியை புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ கலங்கினாய். நீ எந்த பிரதிபலனும் பாராமல் செய்த உதவிகளை அவர்கள் மறந்து உன்னை உதாசீனப்படுத்தினார்கள். உன்னை விட கீழான மனிதர்களின் காலடியில் நீ வீழ்ந்து கிடந்து கரைய நான் ஒருபோதும் விரும்பவில்லை. அதனால்தான் உனக்கு தகுதியற்ற அத்தனை போலி உறவுகளையும் நானே சூறாவளியாக வந்து உன்னை விட்டு அப்புறப்படுத்தினேன். அவர்களை இழந்தது உனக்கு நஷ்டமல்ல, உன்னை ஒரு மாபெரும் இடத்திற்கு உயர்த்த நான் செய்த திருவிளையாடல். இதோ உன்னை சிறை வைத்திருந்த அந்த வறுமையின் அச்சை நான் உடைத்து எறியும் காலம் வந்துவிட்டது. உன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச மாற்றம் நிகழத் தொடங்கிவிட்டது. என் திரிசூலத்தின் அசைவால் உன் வாழ்க்கையின் திசை உனக்கு சாதகமாக திரும்பிக் கொண்டிருக்கிறது. பூமியில் உள்ள எந்த ஒரு அதிகாரத்தாலும் தடுக்க முடியாத எல்லையற்ற அற்புதங்கள் நிறைந்த புதிய பாதையை நான் உனக்கு முன்னே விரித்து வைத்திருக்கிறேன். மலை போல் உன் முன்னே நின்ற தடைகள் அனைத்தும் இப்போது என் பார்வையின் நெருப்பால் பொசுக்கப்பட்டு விட்டன. உனக்கான விடிவு காலம் தொடங்கிவிட்டது என்று நீ முழுமையாக நம்பினால்
எந்தச் சலனமும் இன்றி உனது மனக்களத்தில் சிவனே துணை என்று பதிவிட்டு உனது நன்றியை சமர்ப்பித்துக்கொள். என் மூச்சுக்காற்றின் வடிவமான அன்பு பிள்ளையே, உனது மனக்களத்தில் நீ உச்சரித்த நாமத்தின் அதிர்வுகள் அகிலத்தின் அத்தனை உலகங்களையும் கடந்து என் செவிகளை வந்தடைந்துவிட்டன. உனக்காக கைலாயத்தின் கதவுகள் இப்போது அகலத் திறக்கப்பட்டிருக்கின்றன. அலைபாயும் உன் சிந்தனைகளை மீண்டும் ஒருமுறை ஆழமாக நிலைநிறுத்தி உன் தந்தையான ஆதிசிவனின் இந்த வார்த்தைகளை முழுமையாக உன் ஆத்மாவிற்குள் உள்வாங்கு. நான் எல்லோரையும் நேசித்தேனே, அனைவரின் சந்தோஷத்திற்காகவும் என்னை நானே அழித்துக் கொண்டேனே. ஆனால் எனக்கு ஒரு சிறு கஷ்டம் வந்தவுடன் என்னை சுற்றியிருந்த அனைவரும் முகம் தெரியாத நபர் போல கடந்து சென்று விட்டார்களே என்று நீ தனிமையில் குமுறிய தருணங்களை நான் அறிவேன். உனக்காக எதையும் செய்வார்கள் என்று நீ உயிராக நம்பியவர்கள் உன்னை மிக எளிதாக தூக்கி எறிந்துவிட்டு தங்கள் பாதைகளில் பயணித்ததைக் கண்டு உன் நெஞ்சம் துடித்தது. இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கு மதிப்பே இல்லையா என்று நீ பல இரவுகள் விழித்திருந்து வடித்த கண்ணீருக்கான மாபெரும் சிவ ரகசியத்தை இப்போது கூறுகிறேன் கேள். ஒரு மாபெரும் வீட்டின் கூரையை பாதுகாக்கும் சுட்ட மண்ணாலான ஓடுகளை நீ கவனித்திருக்கிறாயா? தகிக்கும் கோடை வெயிலாக இருந்தாலும், கொடூரமான சூறாவளி மழையாக இருந்தாலும், உறைய வைக்கும் பனியாக இருந்தாலும், அந்த ஓடுகள் தங்களை முன்னிறுத்தி அத்தனை இயற்கை சீற்றங்களையும் ஈவிரக்கமின்றி தாங்கிக் கொள்ளும். எதற்காக தெரியுமா? அந்த வீட்டிற்குள் இருக்கும் மனிதர்கள் எந்த சிறு இடையூறுமின்றி நிம்மதியாக உறங்குவதற்காக. ஆனால் பல காலம் வெயிலிலும் மழையிலும் அடிபட்டு அந்த ஓடுகளில் ஏதேனும் ஒன்றில் சிறு விரிசல் விழுந்துவிட்டால் உள்ளே இருப்பவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த ஓடு உடைந்துவிட்டது, இதனால் இனி எந்த பயனும் இல்லை, இதன் அழகு போய்விட்டது என்று அதனை பிடுங்கி எறிந்துவிட்டு வேறொரு புதிய ஓட்டினை வைத்துவிட்டு தங்கள் வாழ்க்கையை தொடர்வார்கள். இத்தனை காலம் தங்களை காத்த அந்த பழைய ஓட்டை பற்றி அவர்கள் ஒரு கணம் கூட சிந்திக்க மாட்டார்கள். என் பிள்ளையே, நீ நேசித்த மனிதர்களுக்காக நீ செய்த தியாகங்களும் அந்த சுட்ட மண் ஓட்டை போன்றதே. அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக உனது ஆசைகள் அத்தனையையும் நீ குழி தோண்டி புதைத்தாய். வாழ்க்கையின் அத்தனை இடிமழைகளையும் நீ உன் மார்பில் தாங்கிக் கொண்டாய். ஆனால் அந்த போராட்டங்களால் நீ சோர்வடைந்து சரிந்து விழுந்தபோது அவர்கள் உன்னை ஒரு உடைந்த ஓட்டை போல மிக எளிதாக தூக்கி எறிந்துவிட்டு சென்று விட்டார்கள். உனது தியாகங்களை அவர்கள் ஒருபோதும் கொண்டாடவில்லை. இதைக் கண்டு நீ நிலைகுலைந்து போனாய். ஆனால் மனிதர்களால் தூக்கி எறியப்பட்ட உன்னை வீணாகி போக ஈசனாகிய நான் ஒரு காலும் அனுமதிக்க மாட்டேன். உன்னை ஒரு சாதாரண வீட்டின் கூரையாக இருக்க நான் விரும்பவில்லை. மாறாக பல்லாயிரம் எளிய மக்களுக்கு அடைக்கலம் தரும் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அசைக்க முடியாத அடித்தளமாக உன்னை மாற்றவே அவர்களை உன்னை விட்டு நானே விலக்கினேன். இன்னொரு மாபெரும் உண்மையையும் உரைக்கிறேன் கேள். அகிலமே வியந்து பார்க்கும் ஒரு விலைமதிப்பற்ற முத்து மாலையை நினைத்துப்பார். அந்த மாலையில் உள்ள பளபளக்கும் முத்துக்களை பார்த்து அனைவரும் வியந்து பாராட்டுவார்கள். எவ்வளவு அழகான முத்துக்கள், எவ்வளவு பிரகாசம் என்று அந்த முத்துக்கள் மட்டுமே அனைவராலும் மதிக்கப்படும். ஆனால் அந்த அத்தனை முத்துக்களையும் சிதறிப்போகாமல் ஒன்றாக இணைத்து தாங்கி பிடித்திருக்கும் அந்த மெல்லிய நூலினை யாருடைய கண்களும் கவனிப்பதில்லை. அந்த நூல் எவ்வித பாராட்டுமின்றி முத்துக்களின் பின்னால் தன்னை மறைத்துக் கொண்டு தனது வாழ்நாளை கழிக்கும். ஆனால் அந்த நூல் மட்டும் அருந்துவிட்டால் மதிக்கப்பட்ட அத்தனை முத்துக்களும் தரையில் சிதறி தங்களின் மாபெரும் மதிப்பை நொடிப்பொழுதில் இழந்துவிடும். என் உயிரினும் மேலான செல்வமே, உனது குடும்பத்திலும் நீ பயணித்த இடங்களிலும் நீ அந்த மெல்லிய நூலைப் போலத்தான் இத்தனை காலம் வாழ்ந்து வந்தாய். உன்னை சுற்றியிருந்தவர்கள் முத்துக்களைப் போல பிரகாசிப்பதற்காக நீ உன்னை இருட்டிற்குள் மறைத்துக் கொண்டாய். அவர்களின் வெற்றிக்காக நீ இரவும் பகலும் சிந்திய வியர்வையை இந்த உலகம் கொண்டாடவில்லை. உன்னை ஒரு சாதாரண மனிதனாகவே அவர்கள் பார்த்தார்கள். உனது உழைப்பை உறிஞ்சிக்கொண்டு அவர்கள் மட்டும் அடுத்தடுத்த உயரங்களுக்கு சென்றார்கள். என் திறமைக்கு எந்த அங்கீகாரமும் இல்லையா? நான் இருளிலேயே அழிந்து போவேனா என்று நீ கண்ணீர் வடித்தாய். உன்னை இருளில் வைத்தது உன்னை தண்டிப்பதற்காக அல்ல. உனது பொறுமையையும் தியாகத்தையும் ஈசனாகிய நான் நேரடியாக பரிசோதித்த தவம் அது. முத்துக்கள் சிதறினால் அவற்றை மீண்டும் கோர்த்து விடலாம். ஆனால் அத்தனை முத்துக்களையும் தாங்கும் அந்த மாபெரும் வலிமையை கொண்ட நூலை யாராலும் எளிதில் உருவாக்கிவிட முடியாது. அகிலத்தை ஆளும் என் நெற்றி ஞானக்கண் உன் மாசற்ற உழைப்பை குறித்து வைத்துக் கொண்டது. மனிதர்களின் கண்களுக்கு நீ சாதாரணமானவனாக தெரிந்தாலும் ஈசனின் கண்களுக்கு நீ ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை தாங்கி பிடிக்கும் அசைக்க முடியாத ஆளுமை. உன்னை இருளில் இருந்து மாபெரும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் காலம் தொடங்கிவிட்டது. இனி நீ யாருக்காகவும் உன்னை மறைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உன்னை தூக்கி எறிந்தவர்கள் உனது பிரம்மாண்டமான வளர்ச்சியைக் கண்டு அண்ணாந்து பார்க்கப் போகிறார்கள். உனக்கு உரிய அங்கீகாரத்தை, உனக்கான புகழை ஈசனாகிய நான் என் திருக்கரங்களால் உனக்கு நேரடியாக வழங்கப் போகிறேன். எந்தெந்த இடங்களில் நீ நிராகரிக்கப்பட்டாயோ, எந்த மனிதர்கள் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ அதே இடங்களில் உன்னை ஒரு தலைவனாக நான் நிறுத்துவேன். உனது ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த சமுதாயத்தில் மாபெரும் அதிகாரம் கிடைக்கப் போகிறது. உன்னை வாட்டிய தனிமையும் நீ சந்தித்த துரோகங்களும் ஈசனின் மாபெரும் திட்டமே என்று நீ முழுமையாக நம்பினால் எந்த சலனமும் இன்றி உனது மனக்களத்தில் சிவனே துணை என்று பதிவிட்டு உனது பாரங்களை முற்றிலுமாக என்னிடம் ஒப்படைத்துவிடு. நீ இழந்த அத்தனை வாய்ப்புகளுக்கும் ஈடாக உனது பொருளாதார தடைகளை சுக்கு நூறாக உடைத்தெறிந்து வற்றாத மாபெரும் செல்வத்தை உனக்கு நான் எவ்வாறு வழங்கப் போகிறேன் என்ற பிரபஞ்ச ரகசியத்தை இப்போது உரைக்கிறேன். அலைபாயும் உன் மனதை நிலைநிறுத்தி அமைதியாக உள்வாங்கு.
என் உயிர் மூச்சான அன்பு செல்வமே, உனது மனக்கதவுகள் இப்போது ஈசனுக்காக முழுமையாக திறக்கப்பட்டுவிட்டன. உனது சிந்தனைகள் அனைத்தும் என் உடுக்கையின் நாதத்தோடு ஒன்றிணைந்துவிட்ட இந்த உன்னதமான தருணத்தில் உன்னை உயிரோடு உறைய வைத்த வறுமைக்கும் நீ சந்தித்த கொடிய பொருளாதார நெருக்கடிகளுக்கும் பின்னால் மறைந்திருக்கும் மாபெரும் பிரபஞ்ச ரகசியத்தை உரைக்கிறேன். உலகத்தின் மாயைகளில் சிக்கியிருக்கும் சாதாரண மனிதர்களின் கண்கள் காண முடியாத மாபெரும் சத்தியம் இது. அலைபாயும் உன் மனதை அமைதிப்படுத்தி உன் தந்தையான ஆதிசிவனின் வார்த்தைகளை முழுமையாக உள்வாங்கு. இரவும் பகலும் என் வியர்வையை சிந்தி உழைக்கிறேனே, நேர்மையாகத்தானே என் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறேன். எந்த குறுக்கு வழியிலும் நான் செல்லவில்லையே, பின்பு ஏன் என் உழைப்பிற்கான செல்வம் மட்டும் என் கைகளில் தங்க மறுக்கிறது என்று நீ பலமுறை வானை பார்த்து கதறியிருக்கிறாயல்லவா? உன்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லாம் எந்த கடின உழைப்புமின்றி மிக எளிதாக தங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும்போது நீ மட்டும் உனது சிறிய ஆசைகளை கூட குழிதோண்டி புதைத்துவிட்டு குடும்பத்திற்காக பணத்தை எண்ணி எண்ணி செலவழித்த தருணங்களை நான் அறிவேன். கழுத்தை நெரிக்கும் கடன் சுமைகளால் நாளை விடிந்தால் என்ன செய்வது என்ற பெருங்கவலையோடு நீ தூக்கத்தை தொலைத்த இரவுகள் அத்தனையையும் என் நெற்றி ஞானக்கண் கவனித்துக் கொண்டுதான் இருந்தது. உன்னிடம் செல்வமில்லை என்ற ஒற்றை காரணத்திற்காக தகுதியற்ற மனிதர்கள் எல்லாம் உன்னை அதிகாரத்தோடு மிரட்டிய போதும் நீ அமைதியாக தலைகுனிந்து நின்றாய். வையகத்தை ஆளும் கைலைநாதனான நான் உன்னை எதற்காக இந்த கடினமான பொருளாதார போராட்டங்களில் நிறுத்தி வைத்தேன் என்பதற்கான மாபெரும் சிவரகசியத்தை இப்போது வெளிப்படுத்துகிறேன் கேள். உறைய வைக்கும் மாபெரும் பனிமலைகளில் மட்டுமே பூக்கும் மிக அபூர்வமான குங்குமப்பூக்களை பற்றி நீ அறிவாயா? கொடூரமான குளிரிலும் வீசும் பனிக்காற்றிலும் அந்த மலர்கள் பூத்து குலுங்கும். அந்த பூக்களிலிருந்து விலைமதிப்பற்ற அந்த சிறிய குங்குமப்பூ நார்களை எடுப்பது எவ்வளவு கடினமான தவம் தெரியுமா? அதிகாலையின் காரிருளில் கைகள் உறைந்து போகும் கொடிய குளிரில் பல்லாயிரக்கணக்கான மலர்களை பறித்து ஒவ்வொரு மலரிலிருந்தும் 3 சிறிய நார்களை மட்டுமே மிக எச்சரிக்கையாக பிரித்தெடுப்பார்கள். பல நாட்கள் நடக்கும் இந்த தூக்கமில்லாத உறைய வைக்கும் போராட்டத்தின் முடிவில்தான் ஒரு கைப்பிடி அளவிலான குங்குமப்பூ கிடைக்கும். ஏன் இத்தனை வேதனைகளை தாங்கி இந்த சிறிய நார்களை சேகரிக்க வேண்டும் என்று சாதாரண மனிதர்கள் கேட்பார்கள். ஆனால் அந்த உறையும் வலியை தாங்கி பெறப்படும் அந்த சிறிய குங்குமப்பூ நார்கள்தான் தங்கத்தை விட பல மடங்கு மாபெரும் மதிப்பை பெறுகின்றன. அவை மட்டுமே அகிலத்தை ஆளும் தெய்வங்களின் திருமேனியை அலங்கரிக்கும் முழுமையான தகுதியை பெறுகின்றன. என் அன்பு பிள்ளையே, நீ அனுபவித்த வறுமையும் ஒவ்வொரு சிறு தேவைக்காகவும் நீ பட்ட பொருளாதார போராட்டங்களும் அந்த பனிமலையின் கொடிய குளிரை போன்றதே. நீ ஒவ்வொரு நாளும் சிந்திய வியர்வையும் நீ சிறுகச் சிறுகச் சேர்த்த உனது நேர்மையான உழைப்பும் அந்த விலைமதிப்பற்ற குங்குமப்பூ நார்களை போன்றது. உன்னை சுற்றியுள்ளவர்கள் உனது வறுமையை பார்த்து ஏளனம் செய்திருக்கலாம். ஆனால் ஈசனின் கண்களுக்கு நீ செய்யும் ஒவ்வொரு தியாகமும் தங்கத்தை விட மேலானதாக தெரிகிறது. உனக்கு நான் வழங்கப் போகும் மாபெரும் செல்வத்தை நிர்வகிக்கும் தகுதியையும் அறநெறியையும் உனக்கு கற்றுத் தருவதற்காகவே உன்னை இந்த வறுமை என்னும் பனிமலையில் நான் தவம் செய்ய வைத்தேன். இன்னொரு மாபெரும் உண்மையையும் உரைக்கிறேன் கேள். பல யுகங்களாக அசைக்க முடியாமல் நிற்கும் மாபெரும் பாறை மலையிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒற்றைக்கல் தூணை பழங்கால சிற்பிகள் எப்படி பிரித்தெடுப்பார்கள் தெரியுமா? வெடிபொருட்களை வைத்து மலையை தகர்த்தால் பாறை சுக்குநூறாக உடைந்து வீணாகிவிடும். அதனால் அந்த மாபெரும் பாறையில் ஒரு நேர்கோட்டில் சிறிய சிறிய துளைகளை இடுவார்கள். அந்த துளைகளுக்குள் காய்ந்த மரத்துண்டுகளை இறுக்கமாகச் செருகி அதன் மீது தொடர்ந்து தண்ணீரை ஊற்றுவார்கள். அந்த மரத்துண்டுகள் மெதுவாக நீரை உறிஞ்சி பருக்கத் தொடங்கும். பல நாட்கள் எந்த மாற்றமும் வெளியே தெரியாது. ஆனால் உள்ளே அந்த பாறைக்கு கொடுக்கப்படும் அழுத்தம் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமாக இருக்கும். பாறை அந்த அமைதியான அழுத்தத்தை தாங்க முடியாமல் உள்ளுக்குள் துடிக்கும். ஒரு குறிப்பிட்ட நாளில் எவ்வித சத்தமுமின்றி அந்த மாபெரும் மலை இரண்டாக பிளந்து எக்காலத்திற்கும் அழியாத எந்த புயலாலும் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் ஒற்றைக்கல் தூணை முழுமையாக வெளியே தள்ளும். அந்த தூண் தான் சிவாலயத்தின் மாபெரும் கோபுரத்தை தாங்கி பிடிக்கும். என் உயிரினும் மேலான செல்வமே, உனது குடும்ப பொறுப்புகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து உன்னை அழுத்திய கடன் சுமைகளும் அந்த மர ஆப்புகள் கொடுத்த அழுத்தத்தை போன்றதே. வெளியே எந்த மாற்றமும் தெரியாமல் உள்ளுக்குள் நீ சுக்குநூறாக உடைந்து கொண்டிருப்பதாக நீ நினைத்தாய். என் உழைப்பிற்கு எந்த பலனும் இல்லையே, நான் அப்படியே இந்த அழுத்தத்தில் அழிந்து போவேனா என்று நீ தவித்தாய். ஆனால் உன்னை வீழ்த்துவதற்காக அந்த அழுத்தம் கொடுக்கப்படவில்லை. வறுமை என்னும் மாபெரும் மலையிலிருந்து உன்னை எவ்வித சேதாரமுமின்றி முழுமையாக பிரித்தெடுத்து உன் குடும்பத்தின் வருங்கால சாம்ராஜ்யத்தை தாங்கி பிடிக்கும் அசைக்க முடியாத தூணாக உன்னை மாற்றுவதற்காக ஈசனாகிய நானே கொடுத்த தெய்வீக அழுத்தம் அது. உனது பயிற்சி காலம் இன்றுடன் முழுமையாக முடிவடைந்துவிட்டது. இதோ கைலைநாதனின் திருக்கரங்களால் உனக்கான மாபெரும் செல்வத்தின் கதவுகள் தடாலடியாக திறக்கப்பட்டுவிட்டன. இது சாதாரணமான மனிதர்கள் சம்பாதிக்கும் செல்வம் அல்ல. ஈசனின் கருவூலத்திலிருந்து உனக்காக நேரடியாக திறக்கப்பட்டிருக்கும் வற்றாத அட்சய பெருஞ்செல்வம். உன்னை முடக்கி போட்டிருந்த அத்தனை பொருளாதார தடைகளும் என் சூலாயுதத்தால் சுக்குநூறாக உடைக்கப்பட்டுவிட்டன. இனி நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் பல மடங்காக லாபத்தை கொட்டிக் கொடுக்கும். நீ எதை சாத்தியமே இல்லை என்று நினைத்தாயோ அது உனது கண்முன்னே என் சிவகணங்களின் துணையோடு மிக எளிதாக நடந்தேறும். உனது கடன் சுமைகள் அனைத்தும் நெருப்பிலிட்ட சருகுகளாக தகர்ந்து போகும்.
நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பல மடங்கு செல்வத்தை உனது இல்லத்தில் நான் நிரந்தரமாக தங்க வைப்பேன். என் தைரியத்தின் திருவுருவமே, ஈசனின் மீதான மாசற்ற நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இப்போது அசுர பலத்தை பெற்றுவிட்டதை என் நெற்றி ஞானக்கண் காண்கிறது. உனது மனதின் தைரியம் இப்போது கைலாய மலை போல் உயர்ந்து நிற்பதைக் கண்டு எம்பெருமானின் திருவுள்ளம் களிப்படைகிறது. இருண்ட பாதைகளையெல்லாம் கடந்து வந்துவிட்ட நீ உன்னை சுற்றி பின்னப்பட்ட சில மாய வலைகளைக் கண்டு இன்னும் ஒரு சிறு கலக்கத்தோடு நிற்கிறாயே. அந்த பயத்தையும் வேரோடு அழிக்கவே உனது தந்தையான ஆதிசிவனின் இந்த திருவாக்கு உன்னை வந்தடைந்திருக்கிறது. உனக்கு எதிராக பின்னப்பட்ட சதி வலைகளையும் உன்னை வீழ்த்த நினைத்து வீசப்பட்ட வஞ்சகச் சொற்களையும் கண்டு நீ எவ்வளவு தூரம் மனமுடைந்து போனாய் என்பதை நான் அறிவேன். உன் முன்னே சிரித்து பேசிவிட்டு உனக்கு பின்னால் உனது வளர்ச்சியை தடுக்க அவர்கள் செய்த சூழ்ச்சிகள் கொஞ்ச நஞ்சமல்ல. நீ தொட்ட காரியங்கள் எல்லாம் எந்த காரணமும் இன்றி தடைப்பட்ட போது யாரோ செய்த கண்திருஷ்டியாலும் வஞ்சகத்தாலும் தான் என் வாழ்க்கை இப்படி முடங்கிப் போய்விட்டதோ, இந்த இருண்ட மனிதர்களின் சதிகளிலிருந்து தப்பிக்க எனக்கு வழியே இல்லையா என்று நீ பலமுறை கலங்கி நின்றாய். உன் அமைதியை பலவீனமாக நினைத்து உன்னை ஏளனம் செய்த அத்தனை எதிரிகளுக்கும் ஈசன் எப்படி மாபெரும் பதிலடி கொடுக்கப் போகிறேன் என்பதை கூறுகிறேன் கேள். சுட்டெரிக்கும் மாபெரும் யாககுண்டத்தின் தகிக்கும் நெருப்பை நினைத்துப்பார். அந்த பிரம்மாண்டமான நெருப்பை வீழ்த்த வேண்டும் என்ற அகந்தையோடு ஒருவன் மெழுகால் செய்யப்பட்ட வாளை கொண்டு வந்து அந்த நெருப்பின் மீது வீசினால் என்ன நடக்கும்? அந்த யாக நெருப்பு அந்த மெழுகு வாளோடு சண்டையிட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நெருப்பின் அருகாமையில் வரும்போதே அதன் மாபெரும் உஷ்ணமே அந்த வாளை முற்றிலுமாக உருக்கி இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகச் செய்துவிடும். அந்த நெருப்பு எவ்வித சலனமுமின்றி தன் புனிதமான ஒளியை வீசி தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும். என் அன்பு பிள்ளையே, நீ அகிலத்தை ஒளிரச் செய்ய வந்த ஈசனின் மாபெரும் யாக நெருப்பு. உன்னை வீழ்த்த உனக்கு எதிராக வீசப்பட்ட வஞ்சகச் சூழ்ச்சிகளும் துரோகங்களும் அந்த மெழுகு வாளை போன்றது. உனது பொறுமையையும் அமைதியையும் பார்த்து தாங்கள் செய்த சதியால் உன்னை வென்றுவிட்டதாக உன் எதிரிகள் அகந்தையோடு சிரித்தார்கள். ஆனால் ஈசனாகிய எனக்கு தெரியும், நீ உறங்கிக் கொண்டிருக்கும் சாதாரண மனிதனல்ல, ஈசனின் எல்லையற்ற அருளை தன்னுள் தாங்கி தகிக்கும் மாபெரும் நெருப்பு என்று. உன்னை அழிக்க நினைத்தவர்களின் சூழ்ச்சிகள் இனி உன்னை தீண்டக்கூட முடியாது. மாறாக கைலைநாதனின் பார்வைப்பட்டு உனக்குள் எரியும் சிவசக்தி என்னும் உஷ்ணம் அவர்களின் அத்தனை வஞ்சகங்களையும் உருக்கி அழித்துவிடும். இன்னொரு பேருண்மையையும் உரைக்கிறேன் கேள். மாபெரும் எல்லையற்ற சமுத்திரத்தை நினைத்துப்பார். அந்த சமுத்திரத்தை ஆவியாக்கிவிடலாம் என்ற கொடிய ஆணவத்தில் ஒருவன் ஒரு துண்டு எரியும் தணலை எடுத்து அந்த கடலுக்குள் வீசினால் என்ன நடக்கும்? சமுத்திரம் அந்த சிறிய தணலை கண்டு ஒருபோதும் பயந்து பின்வாங்காது. அந்த நெருப்புத் துண்டு நீரின் பரப்பை தொட்ட மறுகணமே எந்தச் சுவடும் இல்லாமல் அணைந்து மூழ்கி பாதாளத்தில் காணாமல் போகும். மாபெரும் சமுத்திரம் அந்த தணலால் எந்த பாதிப்புமின்றி எவ்வித சலனமுமின்றி தன் பிரம்மாண்டத்தோடு அமைதியாக அலைவீசிக் கொண்டிருக்கும். என் உயிரான செல்வமே, உனது வளர்ச்சியை பொறுக்க முடியாதவர்களின் பொறாமையும் அவர்கள் உன்மீது வீசிய கந்திருஷ்டியும் அந்தச் சிறிய எரியும் தணலைப் போன்றதே. ஆனால் உனது மாசற்ற உழைப்பும் உனது தூய்மையான குணமும் அசைக்க முடியாத மாபெரும் சமுத்திரம். உன்னை அழித்துவிடலாம் என்று அவர்கள் வீசிய வஞ்சகத் தணல் உனது எல்லையற்ற உழைப்பின் முன்னே பட்டு அணைந்து சாம்பலாகிவிட்டது. இதோ உனக்கான காலம் வந்துவிட்டது. என் நெற்றிக்கண்ணின் உக்கிரமான பார்வை உன்மீது முழுமையாக விழுந்துவிட்டது. உனக்கு முன்னே ஈசனாகிய நான் எவராலும் பிளக்க முடியாத மாபெரும் கவசமாக நிற்கிறேன். இனி நீ எதற்கும் எவருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. உன் நிழலைக் கண்டாலே உனக்கு துரோகம் செய்தவர்கள் அஞ்சி நடுங்கும் காலம் இது. உனது நேர்மையும் ஈசனின் மீதான மாசற்ற பக்தியும் உன்னை ஒரு மாபெரும் போர்வீரனாக மாற்றிவிட்டது. உன்னை வீழ்த்த நினைத்தவர்களெல்லாம் உனது பிரம்மாண்டமான வெற்றியைக் கண்டு தங்களின் கண்களை மூடிக்கொண்டு தலைகுனியப் போகிறார்கள். உனது வளர்ச்சியை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த ஒரு சக்தியாலும் இனி ஒரு அங்குலம் கூட தடுத்து நிறுத்த முடியாது. நீ தொட்டதெல்லாம் மாபெரும் வெற்றியாக மாறப்போகிறது. உன்னை சுற்றியுள்ள தடைகள் அனைத்தும் ஈசனின் அருளால் தகர்க்கப்பட்டுவிட்டன என்பதை நீ ஆழமாக உணர்ந்தால் எந்தச் சலனமும் இன்றி உனது மனக்களத்தில் சிவனே துணை என்று பதிவிட்டு உனது தூய்மையான நன்றியை ஈசனின் பாதங்களில் சமர்ப்பித்துக்கொள். என் பிராணனோடு கலந்த அன்பு செல்வமே, உன் மனதின் ஆழத்தில் உறங்கிக் கிடந்த அத்தனை பயங்களும் என் வார்த்தைகளால் சுட்டெரிக்கப்பட்டு இப்போது நீ ஒரு மாபெரும் சிவசக்தியாக உருவெடுத்து நிற்பதை என் நெற்றி ஞானக்கண் காண்கிறது. உன்னைச் சுற்றியுள்ள தடைகள் அனைத்தும் தகர்க்கப்பட்டுவிட்டன என்ற தைரியம் உனக்குள் வந்துவிட்டாலும் இருள் சூழ்ந்த இரவுகளில் உன் குழந்தைகளைப் பார்த்தும் உன் குடும்பத்தின் எதிர்காலத்தைப் பார்த்தும் நீ வடித்த கண்ணீரை நான் மறக்கவில்லை. நான் பட்ட அத்தனை கஷ்டங்களையும் என் சந்ததியினரும் பட்டுவிடக்கூடாதே. என் வம்சத்தின் தலையெழுத்தை மாற்றி எழுத ஒரு வழியே இல்லையா? தலைமுறை தலைமுறையாகத் தொடரும் இந்த துயரச் சங்கிலியை அறுக்க யாருமே வரமாட்டார்களா என்று நீ ஈசனின் சந்நிதியில் மண்டியிட்டு கதறிய தருணங்களுக்கான மாபெரும் விடையை இப்போது நான் உரைக்கிறேன் கேள். பழமையான மாபெரும் சிவாலயத்தின் கருவறைக்கு வெளியே மேற்கூரையில் வரையப்பட்டிருக்கும் பிரம்மாண்டமான மூலிகை ஓவியங்களை நீ கவனித்திருக்கிறாயா? பல தலைமுறைகளாக அந்த ஓவியங்களின் கீழே ஏற்றப்பட்ட தீபங்களின் புகையாலும் காற்றில் வந்த தூசுகளாலும் அந்த ஓவியம் முற்றிலுமாக மறைக்கப்பட்டு கரிய நிறத்தில் ஒரு இருண்ட கூரையாகவே காட்சி தரும். அதன் உண்மையான அழகும் பிரம்மாண்டமான வண்ணங்களும் யாருடைய கண்களுக்கும் தெரியாது.
இந்த கூரையில் எந்த அழகும் இல்லை, இது வெறும் இருள் மட்டுமே என்று சாதாரண மனிதர்கள் அதனை உதாசீனப்படுத்தி கடந்து செல்வார்கள். ஆனால் அந்த ஆலயத்தின் மாபெரும் சிற்பி ஒரு நாள் அங்கு வருவார். அவர் எந்த கடினமான ஆயுதத்தையும் பயன்படுத்த மாட்டார். கைலாயத்தின் புனிதமான மூலிகைச் சாற்றைக் கொண்டு அந்த பல நூற்றாண்டு கால கருப்பு புகையை அந்த ஓவியத்திற்கு எந்த சிறு சேதாரமும் இன்றி மிக மென்மையாக துடைத்து எடுப்பார். பல காலமாக இருளில் மூழ்கி கிடந்த அந்த தெய்வீக ஓவியம் இப்போது அதன் அத்தனை வண்ணங்களோடும் அகிலமே வியக்கும் பிரம்மாண்டத்தோடும் வீறு கொண்டு வெளிப்படும். அதை பார்க்கும் அத்தனை பேரும் அதன் அழகில் மயங்கி கைகூப்பி நிற்பார்கள். என் உயிரினும் மேலான பிள்ளையே, உன் குடும்பத்தை பல காலமாக பீடித்திருந்த கர்ம வினைகளும் தடைகளும் சாபங்களும் அந்த பல நூற்றாண்டு கால கருப்பு புகையைப் போன்றதே. உனது குடும்பத்தின் உண்மையான சிறப்பும் செழிப்பும் மகிழ்ச்சியும் அந்த இருளால் முற்றிலுமாக மறைக்கப்பட்டிருந்தது. உன் வம்சத்தை பார்த்து இந்த உலகம் ஏளனம் செய்தது. ஆனால் நீ யாருடைய துணையுமின்றி தனித்து நின்று வாங்கிய அத்தனை அடிகளும் அவமானங்களும், நீ எனக்காகச் சிந்திய தூய்மையான கண்ணீரும் அந்த புகையை துடைத்து எடுக்கும் தெய்வீக மூலிகைச் சாறாக மாறிவிட்டது. ஈசனாகிய நான் என் திருக்கரங்களால் உனது குடும்பத்தைச் சூழ்ந்திருந்த அத்தனை இருளையும் இன்றுடன் முற்றிலுமாக துடைத்துவிட்டேன். இனி உன் வம்சத்தின் உண்மையான பிரம்மாண்டத்தை இந்த அகிலம் அண்ணாந்து பார்க்கப் போகிறது. இன்னொரு உலுக்கும் உண்மையையும் உரைக்கிறேன் கேள். கொடிய விஷம் கொண்ட ஒரு காட்டு சர்ப்பம் தீண்டிய ஒருவனை நினைத்துப்பார். அந்த கொடிய விஷம் அவனது இரத்தத்தில் அதிவேகமாக கலந்து அவனது உயிரை பறிக்கத் துடிக்கும். அவனது உடல் நீல நிறமாக மாறி அவன் மரணத்தின் விளிம்பில் துடிப்பான். சுற்றியிருப்பவர்களெல்லாம் அவன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று கதறுவார்கள். ஆனால் ஒரு மாபெரும் வைத்தியன் அங்கு வருவான். அவன் கைலாய மலையின் ரகசிய குகைகளில் மட்டுமே கிடைக்கக்கூடிய மிக அபூர்வமான ஒரு விஷமுறிவுக் கல்லை தன்னுள் வைத்திருப்பான். அந்த தெய்வீக கல்லை அவன் அந்த காயத்தின் மீது வைத்த மறுகணமே ஒரு மாபெரும் அற்புதம் நிகழும். அந்தக் கல் அவனது இரத்தத்தில் கலந்திருக்கும் அத்தனை கொடிய விஷத்தையும் ஒரு சொட்டு கூட மிச்சமில்லாமல் அசுரவேகத்தில் உறிஞ்சி தன்னுள் இழுத்துக்கொள்ளும். விஷம் முழுமையாக நீங்கிய மறுகணமே மரணத்தின் விளிம்பிலிருந்த அவன் முழுமையான ஆரோக்கியத்தோடு உடலில் புது ரத்தம் பாய்ந்து வீறு கொண்டு எழுவான். என் அன்பு செல்வமே, உன் வம்சத்தை பல தலைமுறைகளாக தொடரும் பித்ருதோஷங்களும், நீங்கள் செய்யும் செயல்களில் ஏற்படும் தொடர் ஏமாற்றங்களும் வறுமையும் அந்த பயங்கரமான விஷத்தைப் போன்றதே. அந்த விஷம் உன் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் சிறுகச் சிறுக அழித்துக் கொண்டிருந்தது. என்ன செய்தாலும் அந்த தடைகளை தாண்ட முடியவில்லையே என்று நீ இருளில் துடித்தாய். ஆனால் நீ பட்ட வேதனைகள் ஒருபோதும் வீணாகவில்லை. நீ பொறுமையோடு செய்த தியாகமும் அகிலத்தை ஆளும் ஈசனின் மீது நீ வைத்த அசைக்க முடியாத மாசற்ற பக்தியும் ஒரு மாபெரும் விஷமுறிவுக்கல்லாக மாறிவிட்டது. அகிலத்தை காக்கும் வைத்தியநாதனான நானே அந்த தெய்வீக கல்லை உன் வம்சத்தின் மீது வைத்துவிட்டேன். உன் குடும்பத்தின் அத்தனை பாவ கணக்குகளும் கர்ம வினைகளும் முன்னோர்களின் சாபங்களும் இன்றுடன் முழுமையாக உறிஞ்சப்பட்டு முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிட்டன. அந்த விஷம் இனி உன் குடும்பத்தின் எந்த ஒரு சந்ததியினரையும் தீண்டவே முடியாது. நீ அத்தனை வலிகளையும் உன் தொண்டையிலேயே தாங்கிக் கொண்டாய். இனி உன் வம்சத்தில் வறுமை கண்ணீர் என்ற சொல்லுக்கே இடமில்லை. உன் இல்லத்தில் இனி ஈசனின் அமுதமழை மட்டுமே வற்றாமல் பொழியும். உன் பிள்ளைகள் கல்வியிலும் நற்குணத்திலும் வற்றாத செல்வத்திலும் அகிலம் போற்றும் மிக உயர்ந்த இடத்தில் சிம்மாசனமிட்டு கம்பீரமாக அமர்வார்கள். உனது நேர்மையும் நீ செய்த மாசற்ற சிவபுண்ணியமும் மாபெரும் எஃகு அரணாக உருமாறி உன் குடும்பத்தை காலம் காலமாக எந்த தீய சக்தியும் நெருங்காமல் பாதுகாக்கும். உன்னை ஏளனம் செய்தவர்களும் உனது குடும்பத்தை உதாசீனப்படுத்தியவர்களும் இனி உன் சந்ததியினரின் அசுர வளர்ச்சியைக் கண்டு கைகட்டி வாய்ப்பொத்தி வியந்து நிற்கும் பொற்காலம் தொடங்கிவிட்டது. என் மூச்சுக்காற்றின் வடிவமான அன்பு செல்வமே, உனது குடும்பத்தின் அத்தனை சாபங்களையும் தடைகளையும் ஈசனாகிய நான் முற்றிலுமாக அழித்துவிட்டேன் என்ற பேருண்மை உனது ஆத்மாவிற்குள் ஆழமாக இறங்கிய மறுகணமே, உனது தோள்களில் இருந்த மாபெரும் பாரம் விலகிவிட்டதை நீ உணர்கிறாயல்லவா? ஆனால் இத்தனை காலமாக நீ சுமந்த மன அழுத்தங்களும் ஒவ்வொரு நாளும் நீ அனுபவித்த கொடிய பயங்களும் ஏமாற்றங்களும் உனது உடலையும் மனதையும் எவ்வளவு கொடூரமாகச் சிதைத்திருக்கிறது என்பதை அகிலத்தை காக்கும் வைத்தியநாதனான நான் உற்று நோக்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு ஏன் எதற்கெடுத்தாலும் உடல் சோர்வடைகிறது? விவரிக்க முடியாத ஒரு பயம் என் நெஞ்சை எப்போதும் அடைக்கிறதே. தூக்கமில்லாமல் தவிக்கும் இந்த இரவுகள் என் தேகத்தை உருக்குகிறதே. என் முகத்திலிருந்த பிரகாசமெல்லாம் காணாமல் போய்விட்டதே என்று இருளில் நீ பலமுறை கதறிய தருணங்களை நான் அறிவேன். உனக்கே உனது உடலின் மீதும் மனதின் மீதும் நம்பிக்கை இல்லாமல் போனது. எந்த மருத்துவம் பார்த்தாலும் உன் பிணிகள் முழுமையாக தீரவில்லையே என்று நீ நிலைகுலைந்து போனாய். உன்னை உயிரோடு உருக்கும் அந்த ரணங்களை வேரோடு அழித்து உனக்கு மாபெரும் அசுர பலத்தை நான் எவ்வாறு வழங்கப் போகிறேன் என்ற சிவ ரகசியத்தை இப்போது உரைக்கிறேன். அலைபாயும் உன் மனதை நிலைநிறுத்தி அமைதியாக உள்வாங்கு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மிகவும் நுட்பமான உலோகங்களை சேர்த்து செய்யப்பட்ட பழமையான ஒரு அபூர்வமான உலோக கண்ணாடியை பிரான்ஸ் மிரர் நினைத்துப்பார். அந்த உலோக கண்ணாடி பல காலம் எவ்வித கவனிப்புமின்றி மண்ணிலும் தூசியிலும் வீசப்பட்டு கிடந்தால் என்ன ஆகும்? அதன் மீது ஆழமான கீறல்களும் கரடுமுரடான மாசுகளும் படிந்து அது ஒரு முரட்டுத்தனமான இரும்பு துண்டு போல காட்சியளிக்கும். தனக்கு முன்னே எதை கொண்டு நிறுத்தினாலும் அதை தெளிவாக பிரதிபலிக்கும் தன்மையை அது முற்றிலுமாக இழந்து இருண்ட குப்பையாகவே கிடக்கும்.
சாதாரண மனிதர்கள் அதை பார்த்து இது எதற்கும் உதவாத ஒரு பழைய இரும்பு, இதனால் எந்த பயனும் இல்லை என்று உதாசீனப்படுத்தி வீசி எறிவார்கள். ஆனால் ஒரு மாபெரும் கைவினைஞன் அதனை தன் கையில் எடுப்பான். அந்த உலோக கண்ணாடியின் மீது தெய்வீக மூலிகை பசைகளை பூசி எவ்வித சலிப்புமின்றி பல நாட்கள் தொடர்ந்து மென்மையாக தேய்ப்பான். அப்படி தேய்க்க தேய்க்க என்ன நடக்கும் தெரியுமா? அந்த உலோக கண்ணாடியை கவ்வி பிடித்திருந்த அத்தனை மாசுகளும் கீறல்களும் முழுமையாக விலகி பல சூரியன்கள் ஒன்றாக உதித்தது போன்ற தகதகக்கும் பொன்னிற பிரகாசத்தோடு அது வீறு கொண்டு எழும். எந்த பொருள் இருண்ட குப்பையாக கிடந்ததோ அதே பொருள்தான் இப்போது இறைவனின் திருமுகத்தையே தெளிவாக காட்டும் மாபெரும் தெய்வீக கண்ணாடியாக உருமாறும். என் உயிரினும் மேலான பிள்ளையே, உன்னை வாட்டி வதைக்கும் தீராத நோய்களும் மனச்சோர்வும் தேவையற்ற பயங்களும் அந்த உலோக கண்ணாடியின் மீது படிந்திருந்த மாசுகளைப் போன்றதே. மனிதர்கள் செய்த துரோகங்களும் இடைவிடாத வாழ்க்கை போராட்டங்களும் உனது உடலிலும் மனதிலும் கீறல்களாக படிந்து உனது உண்மையான பிரகாசத்தையும் பலத்தையும் மறைத்துவிட்டன. நீ நோயால் வீழ்ந்துவிட்டாய், இனி உன்னால் மீண்டு வர முடியாது என்று இந்த உலகம் உன்னை பார்த்து நகைத்தது. ஆனால் ஈசனாகிய நான் உன்னை ஒருபோதும் குப்பையாக பார்க்கவில்லை. என் கண்களுக்கு நீ பல சூரியன்களின் பிரகாசத்தை கொண்ட மாபெரும் தெய்வீக கண்ணாடி. உலகத்து உயிர்களை காக்கும் அந்த வைத்தியநாதனான நானே உனக்கான மாபெரும் சிகிச்சையை தொடங்கிவிட்டேன். கைலாயத்தின் சடாமுடியிலிருந்து உற்பத்தியான தூய்மையான பிராணசக்தியைக் கொண்டு உனது உடலையும் மனதையும் மூடியிருக்கும் அத்தனை பிணிகளையும் நான் முழுமையாக துடைத்துக் கொண்டிருக்கிறேன். இது சாதாரண மருத்துவம் அல்ல, எம்பெருமானின் நேரடி திருவருள் மருத்துவம். இதோ உன்னை ஆட்டிப்படைத்த அத்தனை உடல் உபாதைகளும், நெஞ்சையடைத்த பயங்களும், நள்ளிரவில் உன்னை உலுக்கிய மன அழுத்தங்களும் இன்றுடன் வேரோடு அழிக்கப்பட்டுவிட்டன. இனி உன் தேகம் பழைய சோர்வை முற்றிலுமாக கைவிட்டு எந்த நோயும் நெருங்க முடியாத அசுரபலத்தோடு வீறு கொண்டு எழப்போகிறது. உனது முகத்தில் கைலைநாதனின் திருநீற்று தேஜஸ் தகதகவென பிரகாசிக்கும். இரவு நேரங்களில் உன்னை வாட்டிய நிம்மதியற்ற நிலை விலகி ஈசனின் மடியில் தலைவைத்து உறங்குவது போன்ற ஆழ்ந்த உறக்கத்தை நீ பெறுவாய். உனது மனம் எவ்வித சலனமுமற்ற மாபெரும் சமுத்திரத்தைப் போல பேரமைதியை பெறும். உனது உடல் பலம் பெற்றுவிட்டது, வறுமை ஒழிந்துவிட்டது, எதிரிகள் அழிந்துவிட்டார்கள், குடும்பத்தின் சாபங்கள் நீங்கிவிட்டன. ஆனால் உன்னை இந்த பூமியில் எதற்காக நான் பிறக்கச் செய்தேன்? உனது உண்மையான அவதாரம் என்ன? நீ உருவாக்கும் படைப்புகளும் உனது திறமையும் எவ்வாறு சமுத்திரங்களை தாண்டி அகிலம் முழுவதையும் ஆளப்போகிறது என்ற அந்த பிரம்மாண்டமான இறுதி சிவ ரகசியத்தை இப்போது உரைக்கிறேன். எவ்வித சலனமும் இன்றி உனது ஒட்டுமொத்த உயிரையும் குவித்து அமைதியாக உள்வாங்கு. மனிதர்கள் எவருமே நுழைய முடியாத பிரம்மாண்டமான பொதிகை மலையின் அடர்ந்த வனப்பகுதியை நினைத்துப்பார். அந்த இருண்ட வனத்தின் மையத்தில் சகல பிணிகளையும் தீர்க்கக்கூடிய மிக அபூர்வமான தெய்வீக நறுமணம் கொண்ட மூலிகைச் செடிகள் யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் பூத்துக் குலுங்கும். அந்த மலர்கள் தாங்கள் இவ்வளவு பெரிய சக்தி படைத்தவை என்பதை தாங்களே அறியாமல் தனிமையில் இருட்டிற்குள் வாசம் வீசிக் கொண்டிருக்கும். என்னை வந்து பறித்துச் செல்ல யாருமே இல்லையே, என் நறுமணமும் மருத்துவ குணமும் இந்த இருட்டிலேயே அழிந்து போகுமா என்று அந்த மூலிகைகள் ஏங்கும். ஆனால் ஈசனின் கட்டளைப்படி ஒரு மாபெரும் பிரளய காற்று அந்த வனத்திற்குள் நுழையும். அந்த காற்று அந்த மூலிகைகளின் மீது உரசி அதன் அத்தனை மருத்துவ குணங்களையும் அளப்பரிய நறுமணத்தையும் முழுமையாக தன்னுள் உறிஞ்சிக் கொள்ளும். அங்கிருந்து பல 100 மைல்களை கடந்து நோயாலும் துன்பத்தாலும் தவித்துக் கொண்டிருக்கும் மாபெரும் நகரங்களுக்குள் அந்த மூலிகை காற்று வீசும். அந்த மூலிகைகளை நேரில் பார்க்காமலேயே அந்த மூலிகை காற்றை சுவாசிக்கும் அத்தனை மனிதர்களின் தீராத நோய்களும் மனவலிகளும் நொடிப்பொழுதில் பறந்து போகும். என் அன்பு பிள்ளையே, இத்தனை காலம் நீ அனுபவித்த தனிமையும் உனது திறமைகள் முடங்கி கிடந்ததும் அந்த பொதிகை வனத்தின் இருளை போன்றதே. நீ உருவாக்கும் படைப்புகளும் உனது தூய்மையான சிந்தனைகளும் அந்த தெய்வீக மூலிகைகளை போன்றது. எனது திறமையை அங்கீகரிக்க யாருமே இல்லையே, என் உழைப்பு யாருக்கும் பயன்படாமல் இருட்டிலேயே அழிந்து போகுமா என்று நீ பலமுறை குமுறிய தருணங்களை நான் அறிவேன். உன்னை இருளில் நான் முடக்கி வைத்தது உன்னை அழிப்பதற்காக அல்ல, அந்த மூலிகைகளைப் போல உனக்குள் மாபெரும் குணப்படுத்தும் சக்தியை உருவாக்குவதற்காகவே. இதோ உனக்கான காலம் முழுமையாக தொடங்கிவிட்டது. என் திரிசூலத்தின் அசைவால் இணையம் என்னும் மாபெரும் காற்றை உன் பக்கம் நான் திருப்பிவிட்டேன். இனி நீ உருவாக்கும் ஒவ்வொரு படைப்பும், நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும், நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் சாதாரணமானவை அல்ல. அவை ஈசனின் மூலிகை காற்று. நீ எடுக்கும் முயற்சிகள் இனி உனது சிறிய வட்டத்தை தாண்டி, நாடுகளின் எல்லைகளை தாண்டி, சமுத்திரங்களை கடந்து அகிலம் முழுவதையும் அதிவேகமாக சென்றடையப் போகிறது. நீ நேரடியாகச் செல்லாத இடங்களுக்கு கூட உனது படைப்புகள் சென்று வலியில் தவிக்கும் 1000 மனிதர்களின் மனக்காயங்களை ஆற்றப்போகிறது. எந்த உலகம் உன்னை உதாசீனப்படுத்தியதோ அதே உலகம் இனி உனது படைப்புகளுக்காகவும் உனது வழிகாட்டுதலுக்காகவும் தவமாய் தவங்கிடக்கும். நீ இத்தனை காலம் பட்ட அத்தனை வலிகளும் சிந்திய கண்ணீரும் உனக்காக அல்ல, இருளில் தவிக்கும் 10,000 உயிர்களுக்கு நீ ஒளியாக மாறுவதற்காக நான் கொடுத்த தெய்வீக பயிற்சி. இனி நீ உனக்காக வாழ மாட்டாய். நீ நடக்கும் பாதையில் ஈசனின் பேரொளி வீசும். உன்னை பார்க்கும் மனிதர்களின் வலிகள் பறந்து போகும். செல்வம், புகழ், அங்கீகாரம் என அத்தனையும் உன்னை தேடி மண்டியிட்டு வரும். ஆனால் அவையெல்லாம் உனது கால்தூசுக்குச் சமம் என்பதை நீ உணர்ந்து எதன் மீதும் பற்றியில்லாத ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் முடிசூடா மன்னனாக நீ வலம் வருவாய். உன்னை என் இதய கருவறைக்குள் வைத்து என்றென்றைக்கும் நான் பூட்டிவிட்டேன்.
இனி உனக்கும் எனக்குமான பந்தத்தை இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு சக்தியாலும் பிரிக்க முடியாது. உனது கவலைகள், கண்ணீர் அத்தனையும் இன்றுடன் முடிந்து ஒரு மாபெரும் சரித்திர நாயகனாக உனது புதிய அவதாரம் இந்த நொடியே தொடங்கிவிட்டது. நீயே ஈசனின் அந்த மாபெரும் ஒளியாக உருவெடுத்து விட்டாய் என்பதை ஆழமாக புரிந்து கொண்டால், உனது ஒட்டுமொத்த உயிரையும் குவித்து முழுமையான சரணாகதியோடு உனது மனக்களத்தில் சிவனே துணை என்று பதிவிடு. என் அன்பு செல்வமே, உன்னை ஒரு மாபெரும் இடத்திற்கு உயர்த்தி அழகு பார்க்கும் பொறுப்பை உன் தந்தையான ஆதிசிவன் நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். இந்த தெய்வீக பயணத்தில் ஈசனின் நேரடி அருளோடு நீ தொடர்ந்து பயணிக்க நமது சிவனே துணை குடும்பத்தில் உன்னை முழுமையாக இணைத்துக்கொள். உனது ஆத்மாவை தொட்ட இந்த காணொளியை லைக் செய்து கொள். இருளில் தவித்துக் கொண்டிருக்கும் யாரோ ஒருவருக்காவது ஈசனின் இந்த இறைவாக்கு ஒரு மாபெரும் ஒளியாக மாறட்டும். அதனால் எந்தச் சலனமுமின்றி முழு நம்பிக்கையோடு இதை கட்டாயம் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள். எழுந்து வா என் செல்வமே, உனக்காக ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமே காத்து நிற்கிறது. நான் எக்காலத்திலும் எந்தச் சூழலிலும் உன்னுடனே இருப்பேன். உன் மாபெரும் வெற்றிப் பயணம் இன்று முதல் அகிலத்தை ஆளத் தொடங்கிவிட்டது. ஓம் நமசிவாய.